நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நமது கேப்டன் டிவி. இளைஞர்களின் இதய துடிப்பு. தமிழர்களின் கனவு கலையாது என்ற நம்பிக்கை தந்த எங்கள் தயாரிப்பாளர் அவர்களுக்கு நன்றி. ஊர்களின் பெயரால் படம் இயக்கி எல்லா ஊருக்காரருக்கும் சொந்தக்காரராய் மாறி இருக்கிற எங்கள் மரியாதைக்குரிய இயக்குனர் பேரரசு அவர்களை அன்போடு அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். கரெக்டாக இருக்கண்ணே, இந்த பாலு கொஞ்சம் எடுத்துக்கண்ணே. அனைவருக்கும் வணக்கம். இயக்குனர் வி. சேர் அவர்கள் ஒரு 10-15 படம் பண்ணியிருப்பாங்க. எல்லாம் நல்ல கருத்து சொன்ன படங்கள், குடும்பத்துக்கு தேவையான படம், நாட்டுக்கு தேவையான படங்கள் தான் சொன்னார். அது எல்லாத்தையும் விட இன்றைக்கி பேசின பேச்சு இருக்குல்ல, இதெல்லாம் தாண்டிடுச்சு. அது 15-16 படத்தை சொன்ன கருத்தை விட இன்றைக்கி ஒட்டுமொத்தமாக கொண்டாந்து கரெக்டாக. இதெல்லாம் தமிழன் கேட்டுட்டு போயிடக்கூடாது, காதில் கேட்டு மனசில் இறைக்கணும், அந்த மாதிரி கருத்துக்கள். அப்புறம் சொன்னார், நான் வாடகைக்காரில் இறங்கினார். நல்ல படம் எடுத்து அப்படி தான் கஞ்சா கடத்துகிற மாதிரி, படமாக தண்ணடிச்சுக்கிற மாதிரி, ஒரு 100-200 கொலை பண்ணுற மாதிரி. இல்லை படம் முடிந்தால் நீங்கள் ஒரு 2 கோடி மதிப்புள்ள காரில் இறங்கியிருப்பீங்க. நம்ம பண்ண பாவம் நல்ல உடம்பா எடுத்துட்டோம். அடுத்து படம் பண்ணும்போது உஷாராடுங்க. இங்கே மாஸ்டர் தினேஷ், நான் மாஸ்டர் சொல்லிட்டேன்னா பரவாயில்ல. இந்த ஒயிட் சட்னி சொல்லும்போது சீமான் அண்ணன் பார்த்தாரு, தேங்காய் சட்னி சொல்லு அப்படின்னாரு. க்ரீன் சட்னி அப்படிங்கும்போது அண்ணன் ஒரு லுக்கு விட்டார், புதினா சட்னி சொல்லியா? அதெல்லாம் ஓகே தான். தினேஷில் இஸ் இருக்கே, சட்னியை மாற்றிடலாம், இஸ் எப்படி மாற்றுறது? அது மாதிரி ஸ்ரீதர் மாஸ்டர், இந்த ஸ்ரீ எப்படி மாற்றுன்னு கேட்டுங்கம்மா அண்ணன்ட்ட. நிறைய பேர் இஸ் ஸ்ரீலாம் தர்றோம். நம்ம அண்ணன் மாதிரி ஆள் எல்லாத்தையும் கொஞ்சம் மாற்றணும் போல இருக்குது. அப்புறம் இந்த படத்தோட தயாரிப்பாளர்கள் நீங்கள் தனியாக சங்கம் வச்சிடலாம் போல இருக்குது. அது ஒன்று தான் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஏற்கனவே எத்தனை சங்கம்னா இருக்குது? சரி, ஒன்று டேபிள் வந்துருக்கு. இது கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகிடும் போல இருக்குது. அத்தனை ப்ரொடியூசர்கள். ஒன்று சொல்லணும், இங்கே சில பார்ட்னர் வருவாங்க, 2 தயாரிப்பு இருப்பாங்க, சேர்ந்து தயாரிப்பாங்க. ஃபஸ்ட்டு பூஜையில் பார்த்தா அவருக்கு மாலை போட்டு, இவருக்கு மாலை போட்டு, கொஞ்சம் குலாவி அப்படின்னு படம் ஆரம்பிக்கும். போக போக பார்த்தா நம்மளை கூட இருக்காங்கல்ல, ஒரு தயாரிப்பில் வருவார். அப்போ இயக்குனர் நல்ல மூடில் இருப்பார், இதாக இருப்பார். தயாரிப்பு வந்தோடனே அவர் வணக்கம் எந்திரிச்சு வணக்கம் சொல்லுவார். ஓகே, அடுத்து இன்னொரு பிஸில் பார்ட்னர் வருவார். பார்ட்னருக்கு என்ன தமிழில்? பங்குதாரர். அண்ணன் மன்னிச்சிருக்கண்ணே, நீங்கள் நிறைய மன்னிப்பு கேட்க வேண்டியிருக்கோம், இது ஒரு வழி இல்லை. பங்குதாரர் வருவார். அப்போ அந்த இயக்குனர் அந்த ஷார்ட் வைக்கிற அதில் மூடில் இருப்பார். தயாரிப்பு வரும்போது வணக்கம் சொல்லுவார், வணக்கம் சொல்லிட்டு போயிடுவார். கூட சொல்லுவான். அவர் வரும்போது டேரக்டர் எந்திரிச்சு வணக்கம் சொன்னார், நீங்கள் வரும்போது உட்காந்து சொல்கிறார், கொஞ்சம் ஏறும். மறுநாள் இந்த ஃபஸ்ட்டு பங்குதாரர் ஃபஸ்ட்டு வருவார். கதாநாயகி, சார் வணக்கம் சார், சாப்பிட்டீங்களா சார்? சாப்பிட்டோம்மா. அது இன்னொரு பங்குதாரர் அப்புறம் வருவார். அந்த அம்மா இப்போ டைலாக் எல்லாம் மனப்பாடம் பண்ணிக்கிட்டு இருக்கோம், வசனத்தை மன்னிக்கணும்னே, எத்தனை மணிக்குன்னு அப்படிலாம் லிஸ்ட்டு போட்டுப்போம். வசனத்தை மனப்பாடம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இவர் வருவார். அவர் வணக்கம் சொல்லுவார், சார் அவன் கூட சொல்லுவான், சார் அவர் வரும்போது என்ன சார் சாப்பிட்டீங்களா அப்படின்னுச்சு, நீங்கள் வரும்போது சாப்பிட்டு கேட்கல சார். இப்படி டெய்லி ஒரு பிட்டை போட்டு படம் முடியும் போது பெரிய சண்டையாகும். ஃபஸ்ட்டு பங்குதாரர்கள் கடைசி சண்டைதாரர்கள் ஆயிடுவாங்க. 2 பிடிச்சிருக்கு இந்த கதி, நீங்கள் எத்தனை பிடிச்சிருக்கீங்க? இதுவே பெரிய சாதனை கௌதம் சார். நீங்கள் உண்மையே இந்த படங்கிறது என்னம்மா,
இத்தனை பிடிச்சிருக்காங்கல்ல, இது ஒரு படை தான், தயாரிப்பு ஒரு படை. இந்த படையாண்டு மாவீரன் தான் கௌதம். கௌதம் சார் வந்து நான் அப்பப்போ வியந்து பார்ப்பேன். ராவணன்னு ஒரு படம் மன்சூரிகன் தயாரித்து அவரே ஹீரோவாக பண்ணார். அதுக்கு நான் ஒரு சில வசனம்லாம் எழுதினேன். அப்போ அவுட்டு ஷூட்டிங் போகும்போது ராமதாஸ் தான் இயக்குனர். அப்போ தம்பி நீங்கள் வாங்க ஒர்க் பண்ணலாம் அப்படின்னாரு. நான் இன்னொரு படத்தில் ஒர்க் பண்ணுறதுனால நான் வர முடியாதுன்ட்டேன். அப்போ டக்குன்னு கௌதம் சார் தான் கூப்பிட்டு போனார். அப்போ தான் அறிமுகம். ஆனால் அப்போல்லாம் இப்படி இல்லை, ரொம்ப சாஃப்ட்டு, ரொம்ப சாது. நானே ரொம்ப கம்மியாக பேசுகிற ஆள். நான் 10 வார்த்தை பேசினா 2 வார்த்தை பேசுவார். நான் நினைப்பேன், இவர் என்ன எப்படி இருக்காரு, இவர் எப்படி அசோசியேட் ஒர்க் பண்ண போகிறாரு, டவுட் பட்டேன். ஆனால் இன்றைக்கி பார்த்தா மிகப்பெரிய போராளியாக இருக்காப்புல. எங்கெங்கேயும் செயினை கட்டுறாப்புல, பூட்டை போடுறாப்புல, வெட்டு வைக்கிறாப்புல. இன்னொன்று என்கிட்ட காப்பி வாங்காமலே ஒரு விஷயம் பண்ணிட்டாப்புல. தமிழ் பேரரசு கட்சி. நீ பேரரசு கேட்கணும் வைக்கக்கூடாதா? நீங்கள் தமிழ் வைக்கிறதுக்கு அண்ணன் கேட்டுக்கலாம், தப்பு, ஓகே. பேரரசு என்கிட்ட காப்பி வச்சு, நீ காப்பி வச்சு பெரிய பிரச்சனை இருக்கு இன்றைக்கி. ஆமாம், என் பேரையே பிடிக்கிட்டாப்புல. இருந்தாலும் தமிழ் வச்சுருக்கனால ஓகே, மன்னிச்சு விட்டுலாம். இங்கே தமிழ்நாட்டில் கட்சிகளுக்கு தமிழ் பேர் வைக்கிறே பெரிய சாதனை. அவர்களே மாவீரன். இங்கே நாம் தமிழர் கட்சி வச்சுருக்காருல, அவர் மாவீரர். அடுத்து தமிழ் பேரரசு வச்சுருக்கீங்க, நீங்களும் மாவீரர் தான். ஏன்னா இங்கே தமிழ் சொல்கிறதே பெரிய விஷயமா இருக்குங்க. அப்புறம் இங்கே அடிக்கடி பார்த்தா சோழ வம்சம், சோழ நாடு அடிக்கடி வார்த்தை வருது. சோழ நாடு அது வரலாறு. ஆனால் இன்றைக்கி அது தமிழ்நாடு. பாண்டிய நாடு அது வரலாறு, இன்றைக்கி அதுவும் தமிழ்நாடு. சேர நாடு அது வரலாறு, இன்றைக்கி அது தமிழ்நாடு. அதுபோலத்தான் திராவிடம் என்பது வரலாறு, தமிழ்நாடு என்பது நிதர்சனம், இன்றைய நிகழ்வு. அது சேர நாடு, சோழ நாடு, பாண்டிய நாடு இதெல்லாம் சேர்ந்து தமிழ்நாடாச்சு. ஆனால் திராவிடம் என்பது பிரிஞ்சது. சேர சோழ சேரது சேர்ந்தது. திராவிடம் என்பது கேரளா, ஆந்திரா, கர்நாடகா பிரிஞ்சு நம்ம தமிழ்நாடு ஆகிட்டோம். அதனால் இன்றைக்கி இது தமிழ்நாடு. இன்றைக்கி சீமானண்ணன் இந்த படத்துக்கு வந்திருக்காருன்னா ஒரு திரைப்பட இசை வீட்டுக்கு வந்திருக்காரா? இல்லை. கௌதம் ஒரு இயக்குனர் நண்பர் அப்படி வந்திருக்காரா? இல்லை. கௌதம் என்பவன் தமிழ் பற்றாளன், தமிழன், எங்கே தான் தமிழை பற்றி பேசுகிறவன். அந்த தமிழ் உணர்வோடு தான் சீமானண்ணன் வந்திருக்காரு. இந்த படத்தில் ஒரு டைலாக் வந்துச்சு, நம்ம பாடமுரளி வரும்போது தான் வசனம். வாங்க நீங்கள் வாங்க, அறிமுகம் வாங்கி முடிச்சுட்டு இல்லை ஏறுங்க. தமிழ் வசனம் எழுதிட்டு தமிழ் கட்டணம் என்ன இருக்கும். நண்பர் பாடமுரளி வருமா இந்த படத்துக்கு ஒரு தான் வசனம். பல இடங்களில் கைது கட்டினேன் சார். அதில் ஒரு எல்லாம் சொன்ன டைலாக் தான். தமிழை 3 இடத்துல தான் திருப்பி அடித்தான் அப்படின்ட்டு. சந்தனக்காடு, முந்திரிக்காடு, அன்னிக்காடு. இந்த இடத்துல திருப்பி அடித்தான். பல இடங்களில் திருப்பி அடிக்காமல் இருக்கிறதுக்கு வீரம் இல்லாமல் இல்லை. தமிழனுக்கு வீரத்தை விட பொறுமை ஜாஸ்திங்க, பொறுமை அதிகம். அந்த பொறுமை காரணமாக தான் பல இடங்களில் அடிக்காமல் இருக்கான். இல்லை நல்ல வசனம் வந்துச்சு, பாடலில் ஒரு வரி பதிவு வந்துச்சு. தமிழ் இனம் உலகிலே அதான் மூத்த குடி. தமிழ் மொழி தான் எல்லா மொழிக்கும் தாய்மொழி, முதல் மொழி. நம்ம தான் பெரிய பேசிட்டே இருக்கோம். தமிழ் மொழி எல்லா மொழிக்கும் மூத்த மொழி அப்படிங்கிறத ஒரு பஞ்சாபிக்காரன் ஒத்துக்காமல் இருக்கலாம், ஒரு குஜராத்துக்காரன் ஒத்துக்காமல் இருக்கலாம், ஒரு மகாராஷ்டிரா ஒத்துக்காமல் இருக்கலாம், ஹிந்தி பேசுகிறவங்க ஒத்துக்காமல் இருக்கலாம். ஆனால் ஒரு மலையாளம் ஒத்துக்காமல் இருக்கலாமா? ஒரு தெலுங்கு ஒத்துக்காமல் இருக்கலாமா? ஒரு கன்னடம் ஒத்துக்காமல் இருக்கலாமா? இங்கேருந்து பிரிஞ்சவங்க தான் நீங்களாம். நீங்களே இதை ஒத்துக்க மாட்டீங்கன்னா அப்புறம் அவன் எப்படி ஒத்துக்குவான்? கமல் சார் அரசியல் ரீதியாக நிறைய விமர்சனம் இருக்கும். ஆனால் முதல் முறையாக ரொம்ப மதிக்கத்துக்கு போற்றத்துக்கு ஒரு விஷயம் சொன்னார். அது உண்மை சொன்னார், வரலாறு சொன்னார். தாய்மொழி பிரிந்தது தான்
கன்னடம்னாரு. உண்மைதானே, இதுதானே எல்லாம் படிச்சிருக்கோம், இது வரைக்கும் எல்லாரும் அதான் சொல்லியிருக்காங்க, அது பொறுத்துக்க முடியல இங்கே. ஆனால் நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன்ட்டார். அவரை பாராட்டணும், உங்கள் கையெழுத்து மூலிமா அவரை பாராட்டணும். ஏன்னா இங்கே சார், இங்கே வந்து ஒரு தமிழனுக்கு ஒரு பிரச்சனைனா இங்கே அரசியல் இல்லை, மதம் இல்லை, ஜாதி இல்லை, எல்லாத்தையும் தூக்கி போட்டு ஒரு தமிழுக்காக கொண்டு கொடுத்தானா அவன் பின்னாடி நம்ம நிற்கணும் சார். விசிஎஸ் சார் சொன்னார், இப்போ தான் ரொம்ப லேட்டாக தான் கமல் சாருக்கு தமிழன்ட்டு ஞானம் வந்திருக்குன்ட்டு. அது எனக்கு நம்பிக்கை இல்லை. என்ன, ஆமாம்மா, டார்ச் வச்சு உடச்சவர் தான் அவர் என்ன. அதனால் அது ஒரு போல சொல்லிட்டார். அவர் என்ன சொல்லியிருக்கோம்னா, நான் தமிழன் அமைச்சிருக்கேன், நான் தமிழன் அப்படி தான் சொல்லுவேன், என் மொழி தான் மூலமொழி எல்லாத்துக்கும், நான் தமிழன். நான் தமிழனுங்கிற வார்த்தை என்றைக்கு வாயிலிருந்து வருதோ அன்னைத்தை விசிஆர் சொன்னது உண்மை. நீங்கள் திராவிடம் சொல்லிவிட்டுலாம் போய் பூசி பண்ணக்கூடாது. அது சீமான் அண்ணன் வந்திருக்காரு. சீமான் அண்ணன் இன்னைக்கு அரசியல் கட்சியில் சரி, சினிமாவில் சரி, சினிமாவில் சிலர் தான் தமிழுக்காக வாழ்கிறாங்க, தமிழுக்காக போராடிக்கிருக்காங்க. அப்படி ஒரு தமிழில் யாருக்கும் உணவே இல்லை. சொன்ன மாதிரி அவன் கரெக்டாக கணிக்கிறான், யார் கன்னடத்தில் கணிக்கிறான். யாரை, விசி சார் வந்து நான் தமிழ் சொல்லும்போது முட்டாள்ட்டான். அதை நம்ம உணரணும், நான் சொன்னது சரியா தவறா. நம்ம ஒன்றே ஒன்று சொல்லிடுறேன், முடிச்சிடுறேன். இன்றைக்கி நிறைய சொன்னீங்க கவுன்சில் பற்றி. இன்றைக்கி ஆந்திராவில் திரைப்படத்துறைக்குன்னு தயாரிப்பாளர் சங்கம் இருக்குது, அங்கே இயக்குனர் சங்கம் இருக்குது. அங்கே சங்கத்தில் தமிழர்கள் யாருக்கும் பாதி போட்டி விடவே முடியாது சார். கனடாவில் அதே மாதிரி தயாரிப்பாளர் சங்கம் இருக்குது, இயக்குனர் சங்கம் இருக்குது, எல்லாத்துக்கும் சங்கம் இருக்குது. அங்கே அந்த மொழி சார்ந்தவர்கள் தான் அங்கே பதவி இருக்க முடியும், இங்கே இருக்க முடியாது. கேரளா, இங்கே குட்டிக்காரன் போட்டாலும் சரி, அங்கே ஒரு தமிழன் வந்து ஒரு சங்கத்தில் போய் பதவி வகிக்க முடியாது. ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் எல்லா சங்கத்துலேயும் எல்லா ஆளும் இருக்கலாம். சங்கத்தில் மட்டுமா இருக்கும், தமிழ்நாட்டை ஆடுறவங்களாக இருக்கலாம். அது என்றைக்கு நம்மளுக்கு விழிப்புணர்வு வரும், அன்றைக்கி வரணும். அன்றைக்கி வந்தால் தான் நம்ம தமிழங்கிற உணர்வு நம்ம தமிழன் நினச்சி நிறுத்த முடியும். நம்ம எல்லாத்தையும் பதவிக்கு அவங்களை உட்கார வச்சுக்கிட்டு அப்புறம் தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிந்து நில்லடா, அது ஒன்றே உண்மைண்ணே. அந்த வார்த்தை இருக்குல்ல, தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிந்து நில்லடா. ஏன்னா நம்ம கீழே இருக்கோம், அவன் மேலே இருக்கான், நிமித்தே பார்ப்போம். தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிந்து நில்லடா. சூப்பர், மாலை போடு. ஆமாம் போடு, நீ விடு. என்னைக்கே நீ அவனை கீழே வச்சு நீ குடிச்சு பார்ப்ப, தமிழ்னு சொல்லடா, மற்றவனை கீழே வச்சு தலை குடிஞ்சிடா, வரணும் சீக்கிரம். நிமிந்து பார்த்து முதுகு வலிக்குது, எனக்கு எல்லாருக்கும் வலிக்குது. அந்த அது என்ன, அதுக்கு விளக்கு இப்படி ஆகிப்போச்சு. இப்போ தலை நிமிருங்கிறது நேரிட்டு பார்ப்பான், ஒதுங்கி நிற்பான். தமிழும் நேரிட்டு தமிழ் நிற்க வைப்போம், அவ்வளோதான். நன்றி, வணக்கம். இயக்குனர் திரு பேரரசு அவர்களுக்கு நன்றி. தொடர்ந்து உரை நிகழ்த்த 26 வயதில் சட்டமன்ற உறுப்பினராக பொறுப்பேற்ற முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கணேஷ்குமார் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். மேடையில் அமர்ந்திருக்கும் அனைத்து ஆளுமைகளுக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, மரியாதைக்குரிய அண்ணன் கௌதமன் அவர்கள், அண்ணன் என்று சொன்னால் உள்ளபடியே அவர்களுடைய பழக்கம் என்பது நீண்ட நெடிய பழக்கமாக ஒரு அண்ணன் தம்பி உறவாக தான் இத்தனை ஆண்டு காலம் இருந்து கொண்டிருந்தது. 4 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த படம் உருவாக்கப்பட வேண்டும் என்று அவருக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். என்னுடைய இல்லத்தில் நானும் என்னுடைய நண்பர் மரியாதைக்குரிய ராதா அவர்களிடம் அவர் அந்த கதையை சொல்லும் பொழுதே மிகப்பெரிய வெற்றி படமாக இந்த படம் வந்து சேரும், எப்பாடுபட்டாவது இந்த படத்தை எடுத்தாக வேண்டும் என்ற முடிவோடு இறங்கினோம். இன்றைக்கு இந்த படம் திரையிடுகின்ற அளவிற்கு வந்திருக்கிறது. ஆனால் பேசுபவர்கள் மத்தியில் ஒரு ஐயம் இருக்கிறது, வெற்றி அடையுமா பொருளாதார ரீதியாக. அந்த ஒரு ஐயம் உள்ளபடியே எங்களிடம் இல்லை. உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், படையாண்ட மாவீரா அப்படி என்று சொல்லும்போது அந்த மாவீரன் காடு வெட்டியாருடைய பெயர், அந்த வாழ்க்கை என்பது நிச்சயமாக இந்த படத்தை வென்று காட்டும். பல பேர் பலவிதமாக பேசுவாங்க. பொதுவாக தமிழில் சொல்லுவாங்க,
போராடுகின்ற வரை அவருடைய பிம்பமும் சித்தரிப்பும் வேறு மாதிரி தான் இருக்கும். வன்முறையாளன் வாங்க, ரவுடின்னு சொல்லுவாங்க. ஆனால் அவருடைய போராட்டம் எதை நோக்கி இருக்கிறது, அந்த நோக்கம் வெற்றி அடையும் பொழுது மிகப்பெரிய ஒரு கதாநாயகனாக மாற்றப்படுவார். அப்படி மாற்றப்பட்ட ஒரு கதாநாயகன் தான் நிஜத்தில் வாழ்ந்த மாவீரன் காடுவெட்டியார் அவர்கள். ஒவ்வொரு போராட்டத்திற்கும் ஒரு நியாயம் இருக்கும். அதில் என்எல்சி என்ற பெரிய நிறுவனம் விவசாயிகளுடைய நெல்லை எல்லாம் பறித்து விளைநிலங்களை பறிக்கும் பொழுது தனி ஒரு மனிதனாக துவங்கப்பட்ட போராட்டம். மருத்துவர் ஐயா என்ற ஒரு ஆளுமை பின்னின்ற பொழுது அந்த போராட்டத்தின் வடிவு இன்று வரை அந்த என்எல்சியுடைய வளர்ச்சி திட்டமானது வர முடியாமல் கைவிடப்பட்டு ஒரு மத்திய அரசாங்கம் விவசாயிகளிடம் பறித்த நிலத்தை திரும்பி கொடுத்து அதற்கான தொகையும் கொடுத்திருக்கிற வரலாறுன்னு சொன்னால் இந்த படத்தில் வரக்கூடிய இந்த கதையின் பின்புலம் அதில். அவர் எல்லாம் அப்படிதான் சொன்னாங்க. ஆரம்பத்தில் இருக்கின்ற வரை அவரை வன்முறையாளர்னாங்க. எங்களுக்கு இப்போ சமீபத்தில் ஒரு பெரிய பெரிய ஆச்சரியம். அவர் இருக்கும்போது இந்த பெண்களுக்கு எதிராக நடக்கின்ற கொடுமையை வந்து பேசினார். நம்ம வீட்டு பெண்கள் மீது யாராவது கை வைத்தால் அவர் தலையை வெட்டுங்கன்னாங்க. அன்றைக்கெல்லாம் ஒரு இப்படி பேசலாமா? ஒரு சட்டமன்ற உறுப்பினர், அவருடன் நானும் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தேன், எனக்கு சட்டமன்ற தலைவராக இருந்தார். ஏன்னா அந்த நிகழ்வை வந்து நான் நினைவு கூற வேண்டும் என்று எனக்கு கூட இருந்தவன். அன்றைக்கி சட்டமன்றத்தில் அத்தனை கட்சிகளும் அவர்களை எதிர்த்து பேசிச்சு. என்ன ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இப்படி பேசுகிறாரேன்ட்டு. கொஞ்ச நாள் கழித்து பார்த்தீங்கன்னா பாகுபலி என்ற ஒரு படம் வந்தது. நிஜத்தில் சொன்னவன் வன்முறையாளர் ஆகிட்டான். பாகுபலி என்ற படத்தில் இதே டைலாக் அங்கே இருக்கக்கூடிய கதாநாயகர் பேசுகிறார். பெண்கள் மீது கை வைத்தால் வெட்டப்பட வேண்டியது விரலை அல்ல தலை என்றவுடனே அத்தனை பேரும் கை தட்டுறாங்க. ஒரே ஆச்சரியம். நிஜத்தில் சொல்லும்போது அவர் ஒரு வன்முறையாளராக சித்தரிக்கப்படுகிறார். சினிமாவில் வரும்போது கதாநாயகனாக இருக்கிறார். அந்த நோக்கம் உண்மை என்று என்றைக்கு புரிகிறதோ அன்னைக்கு அவர் நிஜத்தில் வாழ்ந்த ஒரு கதாநாயகனாக மாறுவார். அப்படி இருக்கக்கூடிய ஒரு படம் நிச்சயமாக வெற்றி பெறும். அதில் எந்தவித மாற்ற கருத்தும் இல்லை. அது ட்ரெய்லர்லாம் இந்த முன்னோட்டமாக மன்னிக்கணும். எங்களுடைய அத்தனை பேரும் பயப்படுற மாதிரி தலைமை ஆசிரியர் உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி தான் இருக்குது. இல்லை, தமிழ் ஆசிரியர் தலைமை ஆசிரியர் அதுவும் அப்படி இருக்கின்ற மாதிரி தான் இருக்கிறது. ஏன்னால் அவருடைய பழக்க வழக்கம் நீண்ட நெடிய காலம். அதுவும் இல்லாமல் மரியாதைக்குரிய அண்ணன் கௌதமன் அவர்களை பற்றி சொல்லணும்னு சொன்னால், அனைவரும் சொன்னார் மாதிரி தமிழுக்காக தன் வாழ்க்கையை அர்ப்பணித்தது மட்டுமல்ல, அவர்களுடைய படைப்பை எல்லாம் எங்கே கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பதிலே அவர் ரொம்ப தெளிவாக இருந்தார். அவருடைய முதல் தொடர் யாரும் கை வைக்காத ஒரு தொடரை அவர் கை வைத்தார். ஆட்டோ சங்கருடைய ஒரு வரலாறு என்று ஒரு நீண்ட நெடிய தொடரை எடுத்தார். அவர் அது பொருளாதார ரீதியாக வெற்றி பெற வைக்க வேண்டும் என்று சொன்னால் எந்த தொலைக்காட்சியில் வேணாலும் பண்ணியிருக்கலாம். ஆனால் அவர் தேர்ந்தெடுத்த தொலைக்காட்சி என்பது மக்கள் தொலைக்காட்சி என்ற தொலைக்காட்சி. இன்று வரை மண் பயனுற வேண்டும் என்ற ஒரு தலைப்பை வைத்து மருத்துவர் ராமதாஸ் ஐயா அவர்களால் இன்றைக்கும் பிற மொழி சொற்கள் கலக்காமல் தமிழ் மொழியை ஊக்குவித்து பொருளாதார ரீதியாக நட்டமடைந்து நடத்தி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு தொலைக்காட்சியை தேர்ந்தெடுத்தார். மிகப்பெரிய அளவில் அது ஒரு வருமானத்தை ஈட்டு கொடுத்து. அடுத்த தொடர் சந்தனக்காடு, அதுவும் அதே தொலைக்காட்சிக்கு தான் எடுத்தார். அப்போ அவருடைய நோக்கம் எப்படிப்பட்ட நோக்கமாக இருந்தது? எந்த இடத்தில் நம்மளுடைய நியாயங்களையும் கருத்துக்களையும் கொண்டு சேர்க்க வேண்டுமோ அந்த இடத்தில் கொண்டு போய் சேர்ப்பதில் ஒரு பொழுதும் அதில் பொருளாதாரம் வருதோ, வருமானம் வருகிறதோ, பொருளாதார ரீதியாக நம்ம வெற்றி பெறுகிறோமோ என்பதையெல்லாம் ஓரம் தள்ளி வைத்துவிட்டு நம்மளுடைய எந்த ஒரு படைப்பாக இருந்தாலும் அது நோக்கத்தோட ஒரு உன்னத நோக்கத்தோட சென்றடைய வேண்டும் என்று அந்த எண்ணம் இருக்கிறது இல்லையா, அந்த எண்ணம் நிச்சயமாக வெற்றி பெறும். நாம் அனைவரும் அதற்கு 100% உறுதுணையாக இருப்போம் என்று இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு, அது மட்டுமல்லாமல் படத்தினுடைய அந்த பாடல்களுடைய வரிகள் ஒரு பொழுதும் என்ன அது சிலிர்க்க வைக்கிறது. அந்த உள்ளபடியே சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அந்த முன்னோட்டமே இந்த படத்தினுடைய வெற்றியை தீர்மானிக்கும் என்று இந்த நேரத்தில் உறுதியாக சொன்ன தயாரிப்பாளர்கள் யாரும் கவலைப்பட வேண்டாம், மகிழ்ச்சியாக இருக்கலாம். ஏன்னா அது ஒரு மிகப்பெரிய வரலாறு. மரியாதைக்குரிய நான் பேரரசரன் சொல்லும்போது கூட திராவிடம் என்பது ஒரு வரலாறு, தமிழ்நாடு என்ற திராவிடம் என்பது கட்டமைக்கப்பட்ட பிம்பம். தமிழரை ஒழித்து கட்டுவதற்காக கட்டமைக்கப்பட்ட பிம்பம் தான் திராவிடமே தவிர அதுக்கு வரலாறு கிடையாது. நிஜத்தில் வாழ்ந்தவர்கள் தான் வரலாறு. அதற்கு முன்னாடி சொன்னது அத்தனையுமே வரலாறு. ஆனால் திராவிடம் என்பது ஏமாற்றுவதற்காக கட்டமைக்கப்பட்ட பிம்பம் தான் அது. அந்த பிம்பத்தினால் இந்த படத்திற்கு கூட வரலாம் தடைகள். அந்த தடைகளை எல்லாம் உடைப்பதற்கு படையாண்ட மாவீரன் மட்டுமல்ல, இங்கே இருக்கக்கூடிய அவர்களுடைய வழித்தோன்றல்கள் அத்தனை பேரும் உங்களுடன் உறுதுணையாக இருப்போம் என்பதை இந்த நேரத்தில் மீண்டும் தெரிவித்துக் கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறுகிறேன். நிச்சயமாக வெற்றி பெறும். இது மேடையில் இருக்கக்கூடிய ஆளுமைகளுடைய ஆசீர்வாதம் அனைத்திற்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. இந்த படம் தொடங்கிய நாள் தொட்டு இன்று வரை மிக முக்கியமான காரணமாக இருந்து ஒரு தயாரிப்பாளர் என்பதை கடந்து இந்த படத்தின் மிக முக்கியமான ஒவ்வொரு நேரங்களிலும் துணை நின்று உழைத்த தயாரிப்பாளர் உமாதேவன் அவர்களை அன்போடு அழைக்கிறேன்.
வள்ளுவனின் வாய்மொழி கண்ட வளமார்ந்த தமிழினத்தின் தெள்ளு தமிழ் புகழ் பாடி திக்கெட்டும் பரவச் செய்ய மறந்துவிட்ட மரத்தமிழர் மாண்புதனை மாற்றித் தந்திடுவாய் தமிழ்த்தாயே உன் பாதம் பணிகின்றேன். இன்றைக்கு படையாண்ட மாவீரா திரைப்படத்தினுடைய இசை வெளியீட்டு விழாவும் திரை முன்னோட்ட வெளியீட்டு விழாவிற்கு வருகிறது சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய முன்னாள் என்றல்ல தொடர்ந்து பல படங்களை இயக்கிக் கொண்டிருக்கக்கூடிய கௌதமனை அறிமுகப்படுத்திய ஐயா அவர்களுக்கு, சேகர் ஐயா அவர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்களை இந்த நேரத்தில் சமர்ப்பித்துக் கொள்கிறேன். அவரோடு சிவசக்தி பாண்டியன் ஐயா அவர்களையும், இங்கே எங்களுடைய சமுதாயத்தை சார்ந்த நீதியரசர், எங்களுக்கெல்லாம் கல்வி வழிகாட்டியாக இருக்கக்கூடிய செங்கல்வராய அறக்கட்டளையினுடைய தலைவராக இருக்கக்கூடிய நீதியரசர் கலையரசன் ஐயா அவர்களை வணங்குவதிலே பெருமகிழ்வு கொள்கிறேன். தமிழகத்திலே தமிழ்நாட்டை தமிழன் ஆள வேண்டும் என்கிற நிலைப்பாட்டோடு புதியதொரு சித்தாந்தத்தை இன்றைக்கு தமிழகத்திலே விதைத்து அதிலே வரலாறு படைத்து கொண்டிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய செந்தமிழன் சீமான் அவர்களை வணங்குகிறேன். எனது முன்னாள் கட்சியும் தற்போதைய பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய அன்பு சகோதரர் இளைய சட்டமன்ற உறுப்பினர் அவர்களையும் வணங்குவதிலே பெருமகிழ்வு அடைகிறேன். மற்றும் இங்கே மேடையிலே வீற்றிருக்கக்கூடிய அனைத்து திரையுலக நண்பர்களையும், எங்களோடு இந்த திரைப்படத்தை துவக்குவதற்கு காரணமாக இருந்த கௌதமன் அவர்களை அறிமுகப்படுத்திய திரு கிரியாடெக் பாஸ்கர் அவர்களையும், கிரியாடெக் நான் ஒன்றே மீண்டும் ஒரு மன்னிப்பு கேட்டுக்கிறேன், அதுக்கான ஏன்னா அவருடைய அடைமொழி, அது அவருடைய அடைமொழி, அவர்களையும் நாங்கள் கூட்டு முயற்சியாக மாவீரன் காடுவெட்டியார் அவருடைய கதையை படமாக்க துணிந்த பொழுது, இன்றைக்கு இந்த நிகழ்விலே வரவில்லை என்றாலும் கூட இதை நாம் செய்து விடுவோம், 3 கோடி ரூபாய் தானே நாம் திரட்டிவிடலாம் என்று எங்களை ஊக்கப்படுத்தி தமிழகம் முழுவதும் 42 விமார்ட் விகே மார்ட்களை உருவாக்கிய நீலமேகம் ஐயா அவர்களுக்கு இந்த நேரத்தில் என்னுடைய பணிவான வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நாங்கள் மிகவும் சிரமப்பட்டு, அதை பாஸ்கர் அவர்களும் கூறிவிட்டார்கள், குரலமுதன் அவர்களும் கூறிவிட்டார்கள், தருமபுரியிலே சம்பு மைந்தன் பயிற்சி கொடுத்து மாணவர்கள் 100 ரூபாயாக 1 லட்சம் ரூபாய் சேர்த்து கொடுத்தார்கள் இந்த படத்திற்காக. ஆக இந்த படம் வெற்றி பெறும் என்பதிலே எங்களுக்கு எவ்வித ஐயப்பாடும் இல்லை. ஏனென்றால் பத்திரிகையாளர்களாகிய உங்களுடைய உறுதுணை எங்களுக்கு இருக்கிறது என்கிற நம்பிக்கையோடு உங்கள் முன்னே நாங்கள் நின்று கொண்டிருக்கிறோம். எங்களை வெற்றி பெறச் செய்ய வேண்டியது உங்களது தலையாய கடமை. ஐயா அவர்கள் சொன்னது போல, ஒரு தமிழ் சார்ந்த ஒரு தமிழர், ஒரு தமிழ் மண்ணினுடைய வீரம் காத்த ஒரு மாவீரனின் திரைப்படத்தை இயக்கியிருக்கிறோம். 3 ஆண்டு கால உழைப்பு சாதாரணமல்ல, கடுமையான உழைப்பு. 1000 ரூபாய் இலிருந்து தொடங்கி கோடி வரை நாங்கள் பெற்றிருக்கிறோம். எங்களால் முடியாத பொழுது எங்களுக்கு கரம் கொடுத்தவர் கிருஷ்ணமூர்த்தி அவர்களுக்கு இந்த நேரத்திலே நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அவராலும் முழுமையாக செய்ய இயலாத நிலையில் திக்கற்றவர்களுக்கு தெய்வம் துணை என்று சொல்லுவார்கள். எப்படி கண்ணபரமாத்மா திரௌபதியை துகிலுரியும் பொழுது காப்பாற்றினாரோ,
அதுபோல் பசுமை தாயகம் கண்ணன் அவர்களால் திரு பம்மல் சரவணராஜ் ஐயா அவர்கள் எங்களை காத்து ரட்சித்தார்கள். அவர்களுக்கு இந்த நேரத்திலே அவருடைய பாதம் தொட்டு நான் என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை சமர்ப்பிப்பதிலே பெருமை கொள்கிறேன். இந்த திரைக்கு வந்து அமர்ந்தவுடன் அன்பு செந்தமிழன் அவர்கள் இந்த போர்டை திரும்பி பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. போர்டை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது நானும் திரும்பி பார்த்தேன். பார்த்த உடனே தான் ஒரு ஞாபகம் வந்தது. கௌதமன் மாட்டினாப்புல, கௌதமன் நல்லா மாட்டினாருன்னு நினச்சேன். ஆனால் இந்த பக்கம் திரும்பி பாருங்கண்ணே, பின்பக்கம் உங்களுக்கு பின்னாடி பக்கம் பாருங்க. அதாவது ஒரு தமிழுக்காக போராடக்கூடிய ஒரு தமிழ் நெறி வாய்ந்த ஒரு இயக்குனர், என்னடா இவனை பேச விட்டோடனே நம்மளை போட்டு தள்ளுறான் அப்படின்னு நினைப்பார் எங்கள் கௌதமன். இந்த ஆளுக்கு இதே வேலை, என்னை திட்டுறதே இந்த ஆளுக்கு வேலை, மேடை கிடைச்சதும் மேடையிலையும் வந்து திட்ட வைக்கிறான் அப்படின்னு நினைக்கிறார். இருந்தாலும் நானும் ஒரு தமிழனாக, நானும் வள்ளுவனின் வழிவந்தவனாக, தமிழரின்பால் பற்று கொண்டதன் காரணமாக இதை அவர் முன்னோட்டம் என்று தான் போட்டிருக்க வேண்டும். அதை ட்ரெய்லர்னு போட்டோடனே அவங்க திரும்பி பார்த்த பிறகு தான் எனக்கு அந்த சிந்தனை வந்தது. ஆஹா, ரைட்டு மாட்டினாரு, அடுத்தது இருக்கு பாட்டு அப்படின்னு நினச்சேன். ஆகவே இந்த திரைப்படம் வெற்றி பெறுவதற்கு நீங்கள் அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டு, ஊடகவியலாளர் நண்பர்கள் அனைவரும் இதை வெற்றி பெறச் செய்ய வேண்டும் என்று உங்களது இரு கரம் கூப்பி அனைவரும் கேட்டு நன்றி பாராட்டி அமைகிறேன். நன்றி, வணக்கம். அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். இதான் முதல் முறையாக மைக்கை பிடிச்சி பேசுகிறேன். நான் இது வரைக்கும் எங்கள் மைக்கில் பேசுனதில்லை. நான் வந்து திருப்பத்தூர் மாவட்டத்தில் சின்ன ஒரு கிராமத்தில் இருந்த 4ஆம் கிளாஸ் வரையும் படிச்சுட்டு எங்கள் அப்பா அடி தாங்க முடியாமல் ஓடி போயிட்டேன் கர்நாடகா. அங்கே போயிட்டு ஓரளவுக்கு ஒரு லேபர் கிளாஸில், ஆனால் எனக்கு சரியாக தமிழ் தெரியாது. ஏன்னா எனக்கு ஆசை தான் தமிழ் பேசுறது. ஏன்னா அங்கே யாரும் எனக்கு கற்றுக் கொடுக்கறதால நிறைய இங்கிலீஷ் கொஞ்சம் கன்னடா கொஞ்சம் எல்லாம் மிக்ஸ் வரும், மன்னிக்கணும். அப்பப்போ உங்களை நிறைய பார்த்துட்டு இருப்பேன் யூடியூப்பில். அதனால் வந்து ரொம்ப நீங்கள் எனக்கு ரொம்ப அன்பு. எனக்கு தமிழை பற்றி பேசுறதுக்கு ஒரு ஆள் மட்டும் தான் இருக்கார் நமக்கு, வேறு யாருமே தமிழை பற்றி பேசுறதுக்கு யாரும் இல்லையான்ட்டு. அவர் ரொம்ப கட்டி பேசுவார். அப்பயும் நினைப்பேன் கொஞ்சம் மெதுவாக பேசணும், ஏன்னா ரொம்ப அதிகம் எமோஷன் பண்ணால் ஆயுஸ் கம்மியாகும். அதனால் தமிழை பேசுறதுக்கு ஒருத்தராச்சும் இன்னும் கொஞ்சம் நாளைக்கு இருக்கட்டுமே நம்ம நாட்டில், கொஞ்சம் மெதுவாக பேசுறதுக்கு யாரும் சொல்கிறதுக்கு இல்லையேன்னு சொல்லிட்டு நிறைய வேதனைப்படுவேன். அதில் அண்ணன் ரொம்ப அன்பு. அதனால் கொஞ்சம் இந்த சின்ன வேலையை செஞ்சு ஒரு பெரிய ஒரு எலக்ட்ரிக்கல் கான்ட்ராக்டராக இந்த நேரத்துக்கு நிற்கிறேன். ஒரு 150 பேருக்கு வேலை கொடுத்துருக்கேன். இப்போ வேலை செஞ்சதுக்கு அப்புறம் புதுசாக ஒரு வீடு கட்டலான்னு ஆசை. ஒரு பெரிய வீடு கட்டிகிட்டு இருந்தேன். திடீர்னு அண்ணன் ஃபோன் பண்ணார். நான் டைரக்டர் பேசுகிறேன், படம் இதுக்கு பணம் வேணுன்ட்டு. வெய்யா எங்கள் டைரக்டர்ன்ட்டு பணம் கேட்டுருக்கு ஃபோன் பண்ணி யாருன்னே தெரியாதுன்ட்டு ஃபோனை வச்சுட்டேன். அதுக்கப்புறம் நம்ம பாமக முன்னாள் எம்எல்ஏ நம்ம ராஜா அண்ணன் வந்து திருப்பத்தூர்லேருந்து ஃபோன் பண்ணார். நம்ம அதுதான்ப்பா அவர் கொஞ்சம் பணம் எதனா இருந்தால் கூட படம் எடுத்துக்கிட்டு. அப்போ நம்ம குரு ஐயா பேர் சொல்லிட்டாரு. அதனால் குரு ஐயானாக்கு நான் எதுனாலும் செய்கிறேன்னு சொல்லிட்டு, சரிங்கண்ணா எவ்வளோ பணம் வேணும், 2 கோடி வேணுனாங்க. உடனே நான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு அவங்களுக்கு வர சொன்னால் எல்லாருமே வந்துட்டாங்க. நான் வந்துட்டு எல்லாமே முடிஞ்சது. அந்த அளவுக்கு ஒரு 2 கோடி பணம் குடிச்சு எல்லாம் ஆச்சு. திரும்ப அது பட்ஜெட் பத்தலை. ஏன்னா அவருக்கும் தெரியல இப்போ படம், இப்போ ஏன்னா ரொம்ப நாள் கழித்து படம் எடுக்கிறாரு. அது எப்படி பட்ஜெட் பண்ணுறதுனே தெரியல அவருக்கு. அவர் நான் 5 கோடினார், அப்புறம் 7 கோடி ஆச்சு, 13 கோடி ஆச்சு, 14 கோடி ஆச்சு. எங்கே போகிறது என்ன பண்ணுறதுனே தெரியல. கடைசியில் இங்கே பிஜேபி கவர்மெண்ட் இருக்கிற வரைக்கும் எங்களுக்கு ஓரளவுக்கு பணம் வந்துடுச்சு. காங்கிரஸ் கவர்மெண்ட் வந்தபடி எல்லாம் ஃப்ரீயாக கொடுத்தது, எல்லா பில்லும் லாக் ஆகிடுச்சு. 1 ரூபா பணம் இல்லை எங்கிட்ட. அப்புறம் ஒரு 1.5 வருஷம் 2 வருஷம் நின்றுச்சு படம். அதுக்கப்புறம் அவரும் அண்ணனுக்கு வந்து எல்லாத்துக்குமே சப்போர்ட்டாக இருந்தேன். ஏன்னாக்கா இப்போ பார்த்தீங்கன்னாக்கா அந்த அளவுக்கு எல்லாருமே சம்மாதப்பணம் கம்மி. இப்போ ஏன்னா பட்ஜெட் அதிகமாக எங்கேருந்து பணம் கொடுக்குறது எல்லாம் சண்டை போடுறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு பார்ட்னருங்க கூட நின்று எதுக்குமே நான் இருக்கிறேன், நான் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, உனக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் அந்த படம் கடைசி வரைக்கும் நான் இருக்கேன், ஒன்றும் பிரச்சனை கிடையாதுன்னு சொல்லிட்டு, எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் நான் இருக்கேன் கூடன்னு சொல்லிட்டு, இன்றைக்கி வரைக்கும் அவருக்கு ஒரு சின்ன பிரச்சனைனா கூட நான் அந்த பொறுப்பு ஏற்றுக்கிறேன். உங்களுக்கு யாருமே எதுவும் பேச முடியாத நான் பொறுப்பேற்றுக்கிறேன்ட்டு எல்லாருக்கிட்டையும் நின்று பேசி பொறுமையாக, ஆனால் இருக்கட்டும், நான் பிஸ்னஸ் பண்ணாக்க ஒன்று முன்ன பண்ண ஆகும்,
இப்போ ஏதோ காங்கிரீட் போட்டிருக்கோம் 300 மூட்டை சிமெண்ட் எடுத்தோம், திடீர்னு மழை வச்சு நெஞ்சு போச்சு, அது லாஸ் தானே பண்ண, அந்த மாதிரி ஏதோ ஒன்று ஆகும் அப்படின்னு சொல்லி எல்லாம் பொறுமையாக சொல்லி இந்த அளவுக்கு கொண்டு வந்து கடைசியில் நம்ம சரவணராஜ் அண்ணா வந்தார். வந்துட்டு நல்ல ஒரு மலை மாதிரி நின்று நான் நிற்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம இனத்துக்காக நான் செஞ்சு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு நல்ல ஒரு பெரிய ஒரு அமௌண்ட்டை கொடுத்தாரு. அவர் தான் இன்றைக்கி வரைக்கும் கடைசி வரைக்கும் அவர் தான் நின்று நமக்கு பண்ணி கொடுத்துருக்காரு. அவர் இல்லைனாக்க பட்டு ஆயிருக்கும், லேட் ஆகிருக்கும், இன்னும் 2 வருஷமோ 4 வருஷமோ 5 வருஷமோ அது நாங்கள் தான் முன்னே நின்று எடுத்து செஞ்சுருக்கிறது. ஏன்னா அவர் ஒருத்தர் வந்த பின்னாடி தான் எங்களுக்கு ஏதோ இப்போ பார்ட்னர்னாக்க நிறையா சண்டை சின்ன சின்ன பிரச்சனைங்க இருக்க தான் செய்யும். ஆனாலையும் நாங்கள் 2 பேரும் நின்று அவர் என் பேசி கேட்பார், நான் அவர் பேசி கேட்பேன். ஏதோ சொல்லி முன்ன பண்ண, ஆனால் இருக்குட்டு நான் ஏதோ ஒன்று பண்ணிக்கலாம் விடுங்கண்ணா, நம்ம லாபத்துக்காக இந்த பணத்தை போட்டது கிடையாது. எனக்கு நான் அண்ணனுக்கு சொல்லிட்டேன், எனக்கு இதில் ₹1 கூட வந்தாலே பரவாயில்ல, ஒரு வரலாறுக்காக நம்ம தமிழ் வரலாறுக்கான பணம் கொடுத்தல எனக்கு அது போதுன்னு சொல்லிட்டு அந்த பணமே தேவையில்லை எனக்குன்னு சொல்லிட்டு கூட இருந்தேன். ஆனால் இருந்தாலும் எல்லாருக்கும் ஒரு வெற்றி ஆகணும். கௌதமன் வந்து ரொம்ப கனவு அவருக்கு. ஒரு டைம் சொன்னார்னா கதையை சொல்லுவார், அப்படி கதையை ஃபுல் வரைக்கும் அப்படி என்னன்னா, ஏன்னா எப்போ பார்த்தாலும் இதவே சொல்லிட்டு இருப்பார். எனக்கு என்னோட தொழிலே வேறு, அவரோட தொழிலே வேறு. அவர் எமோஷனாக பேசுவார், அப்படியே ரத்தம்லாம் கொதிக்கிற மாதிரி பேசுவார். இப்போ சரிங்கண்ணா இருங்கண்ணா பார்க்கலாம், கொஞ்ச நேரம் கூலாக இருக்குண்ணா பேசுகிறேன்ட்டு அவர் கூல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பேசுகிறேன், சரி வாங்க நான் கதையன்ற. ஏன்னா அவருடைய எமோஷனுக்காக தான் நான் எவ்வளோ பணம் வந்தாலும் அடுத்த படம் கூட சொன்னார். ஆனால் அடுத்த படத்துக்கு வந்தாக்க 10 கோடி நான் தரேன் உங்களுக்கு, நீங்கள் பணம் எடுத்துங்க. நீங்கள் லாபம் நஷ்டங்கிறது கிடையாது. நம்ம தமிழில் நின்று ஒரு தமிழ் வார்த்தை பேசுவார்னாக்க நிறைய அந்த போராட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல போராட்டம் பண்ணிட்டு இருப்பார். எங்கே பார்த்து அவரே போராட்டம் பண்ணால் எனக்கு இது அனுப்புவார், வாட்ஸ்அப் அனுப்புவார். அப்புறம் பார்ட்னர்லாம் சொல்லுவாங்க, ஏப்பா ஃபோன் பண்ணி சொல்லுப்பா, உம்பேச தான் இங்கே போகிற அவர் எங்கே போனாலும் சண்டை போட்டுட்டு இருக்காரு, நாளைக்கு ஏன்னா நம்ம படத்தை ஸ்டேக்கு வாங்கிட்டு என்ன பிரச்சனை பண்ண போகிறாங்க சொல்லுப்பாட்டு அவர். அப்புறம் ஏதோ ஃபோன் பண்ணி ஆனால் கொஞ்ச நாளைக்கு சண்டை கண்டை போடுறாங்க, எங்கே போய் அந்த போராட்ட கிராட்டம் பண்ணாதீங்களா, கொஞ்சம் இது வைங்களா, எல்லோரும் உங்க மேலே பயங்கர கடுப்பாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு இருப்பேன் நான். சரின்னு சொல்லிட்டு இப்போ தான் அந்த இதுக்கெல்லாம் இது கிடையாது, படம் முடிகிற வரைக்கும் எங்கேயும் போகணும்னு சொல்லியிருக்கோம். ஸ்ட்ரிக்ட்லி வார்ன் பண்ணி அவரை கட்டி போட்டு வச்சுருக்கோம். அவ்வளோதான், வணக்கங்க. சுத்தமாக பேசி எல்லோரையும் கலகலவனம் ஆக்கிய அண்ணன் கிருஷ்ணமூர்த்தி அவர்களுக்கு நன்றி. தொடர்ந்து இந்த மேடையில் பசுமை தாயகம் அமைப்பு தொடங்கி தாய்மண்ணை காக்க ஐநா வரை சென்று குரல் எழுப்பி இருக்கிற அண்ணன் திரு ஐநா கண்ணன் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். நேரத்தில் சூழ்நிலை நிற்கிறது, வருகிற இந்த அனைவருக்கும் வணக்கத்தை சொல்லி இந்த படத்தை எடுக்கிறதுக்கான கதையை எடுத்தோம்னு சொன்னால் அதை வச்சு ஒரு படம் எடுத்துடலாம். இந்த படம் எடுத்த கதை சொன்னால் சேரும்போது எல்லாம் சிரிச்சுட்டு தான் சேர்ந்தோம். ஆனால் இடையில நாங்கள் எங்களுக்குள்ளே அந்த போர்க்குணம் இருக்குது இல்லைங்களா, அது சொல்லி மாளாது. ஆனால் ஒரு மாபெரும் சாதனை மனிதனுடைய கதைக்காக மாவீரன் காடு வெட்டியார் அவருடைய வாழ்ந்த வரலாற்றை இந்த தமிழ் மண்ணில் இந்த தமிழ் மக்களுக்காக அவர் எடுத்துக்கொண்ட போராட்டத்தை அப்படியே தோலுத்து காட்டக்கூடிய ஒரு திரைக்காவியமாக மரியாதைக்குரிய அண்ணன் கௌதமன் அவர்கள் படத்தில் நடிக்கலை, வாழ்ந்திருக்கிறார். இந்த படத்தை ஒவ்வொரு கட்டத்துலேயும் நான் அவர்கிட்ட பேசிகிட்டே இருப்பேன். ஏன்னா மாவீரன் காடு வெட்டியார் கூட நான் நெருங்கி பழகியிருக்கிறேன். இன்றைக்கி இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு நிறைவு பேருரையிட்ட இருக்கிற அண்ணன் சீமான் அவர்கள், இந்த கதையில் நடிச்சிருக்கிற கதாநாயகன் கௌதமன் அவர்கள் அவருக்கு நண்பர். ஆனால் அந்த கதைக்கு உள்ளே இருக்கக்கூடிய மாவீரன் காடு வெட்டியார் அவர்கள் அவரோட நெருங்கி பழகியவர். இன்று 20 ஆண்டுகளுக்கு முன்பாக தமிழ் பாதுகாப்பு இயக்கம் அப்படின்ற ஒரு இயக்கத்தை துவக்கும் போது மருத்துவர் ஐயா அவர்களையும் திருமாவளவன் அவர்களையும் இணைத்து தமிழில் இன்று ஓரளவுக்கு பேர் இருக்குது சொன்னால் அதுக்கு விதையாக இருந்து மருத்துவர் ஐயா பின்னாடி இருந்தது செந்தமிழ் சீமான் அவர்கள் தான். அவர் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு படையாண்ட மாவீராவுக்கு சிறப்பு நிறைவுரையாற்ற இருக்கும்போது இந்த படங்களை ஒவ்வொரு கட்டத்திலே துடிச்சார். அதாவது 10 இருக்கிறதுலே கொடுமையான வழி பிரசவ வழி. ஒரு 10 பிரசவ வழி அண்ணன் கௌதமன் சுமந்திருப்பார். எனக்கு அவருக்கும் கூட பல கருத்து முதல் இருந்தது. ஏன்னா சொன்ன பட்ஜெட் போயிட்டே இருக்குது. தயாரிப்பாளர் இன்றைக்கி அண்ணன் பெரும் முதலீடு செய்திருக்கக்கூடிய நிறைவு செய்திருக்கக்கூடிய அண்ணன் சரவணராஜ் அவர்கள் ஒரு தொழிலால் சாதாரண ஒரு குடும்பத்தில் கொத்தனார் மேஸ்திரியாக இருந்தவருக்கு பிள்ளையாக பிறந்தவர். ஆனால் இன்று 1000 பேருக்கு உணவளிக்கக்கூடிய ஒரு நல்ல முதலாளியாக இருந்து அவர் விட்டு 1000 பேர் வேலை செய்கிறாங்க. ஆனால் அதிகம் பேச மாட்டார், அதிகம் சிரிக்க மாட்டார். ஆனால் உதவி செய்கின்ற போது அவர்கிட்ட முகத்தில் சிரிப்பு வரும். அவர் தொட்டது எல்லாமே சிறப்பாக வந்திருக்கிறது. அதனுடைய விளைவு இந்த படம் வெற்றி படமாக அமைந்திருக்கிறது, வெற்றி பெறப்போகிறது.
அந்த ஒரு மாமனிதர், அவரோட அண்ணன் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள், அதோட ஒவ்வொருத்தரும் ஒரு பள்ளி கூட மாணவிகள் 100 ரூபாய் கொடுத்துருக்காங்க. ஆக 1000 பேருக்கு மேலே இதனுடைய பங்குதாரர் இருக்கிறாங்க. இந்த படத்தை எப்படியா நான் முடித்து காட்டணும், அந்த அதாவது பள்ளி கல்லூரி பிள்ளைகள் கொடுத்துருக்கக்கூடிய அந்த 100 ரூபாய்க்கு அந்த முதலீட்டை பெற்றுத்தரக்கூடிய ஒரு சாதனை படைக்க வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக அண்ணன் சரவணராஜ் அவர்கள் பெருமுதலீடை ஏற்றுக்கொண்டார்கள். இன்று வெற்றி பெறப் போகிறது. வெற்றி பெற நாம் அனைவரோடும் நாம் கருத்தை பதிவு செய்ய வேண்டும். எல்லோருக்கும் நல்ல கருத்தை சொல்லணும். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். துல்லியமாக தினசரி நடப்பு நிகழ்வுகளையும் கல்வி, விளையாட்டு, அரசியல், வாழ்க்கை முறை, மருத்துவம், தொழில்துறை, சினிமா, பொழுதுபோக்கு போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளையும் உடனுக்குடன் காண கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸ் சமூக வலைத்தள பக்கங்களோடு இணைந்திருங்கள். உங்கள் வணிகத்தை கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸில் விளம்பரத்தின் மூலம் மேம்படுத்த விருப்பமா? உடனே கீழே கொடுக்கப்படும் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள்.